ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் வண்ணமாக தொடர்ந்து அவர் நடிச்ச படங்களை நம்ம திரைவிமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டிசம்பர் 6ஆம் தேதி 1984 வருஷம் வெளியான படம் தான் ஜனவரி 1. இந்த படத்தை வந்து இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல வந்து இளையராஜா மியூசிக் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல விஜயகாந்த், சுலக்ஷனா, சத்யராஜன் சொல்லிட்டு ஒரு பெரிய கேங் நடிச்சிருக்கோம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஜனவரி 1 இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் மனோ அப்படிங்கிற கேரக்டர் நம்ம கேப்டன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அவர் வந்து ஒரு துணிச்சலான ஒரு போலீஸ் ஆபீசர். அவர் வந்து எல்லா ரவுடி கும்பலும், திருட்டு கும்பல் அண்ட் எல்லா கள்ளக்கடத்தல் கும்பல் எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணி தைரியமா பேஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவருக்கு ஸ்டேஷன்ல வந்து ஒரு அடிக்கடி தொடர் கொலைகள் நடந்துட்டு இருக்கும் அந்த ஏரியாவில். அந்த ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அதை வந்து இவங்களால முடிச்சு வைக்க முடியாது. உடனே மேலிடத்துல இருந்து ஒரு பெண் எஸ்ஐ வந்து அங்க அந்த ஏரியாவுக்கு அனுப்புவாங்க அந்த ஸ்டேஷனுக்கு. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களால அது முடியாது. இப்போ இன்னொரு விஷயம் நடக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு மனைவி கருத்து வேறுபாடுனால காரணமாக பிரிஞ்சிருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் இறங்குறதுனால அவங்க மனைவிக்கு வந்து இவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுரும். அதனால 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது ஒரு பக்கம் ஒரு கதை போயிருக்கும். அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பாரு. அது அவர் விஜயகாந்த் சாருக்கு தெரியாது. பிறந்த உடனே அவர் மன வேறுபாடுனால பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவர் வேற ஒரு ஊர்ல வளர்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பாரு. அவர் ஒரு 5-6 வயசுல இருப்பாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சாருக்கு இந்த ஒரு சவாலான ஒரு கேஸ் அமைஞ்சிடும். இந்த கேஸ் இதை பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சத்யராஜ் அண்ட் அவங்க டீம். அதுக்கு காரணம் வந்து ஒரு ஹோட்டல் ரூம்ல வந்து பெரிய பெரிய பணக்காரங்க வந்து தங்குவாங்க. அவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல ஓனர் பேரரா நடிப்பாரு. அவர் தெரிஞ்சுக்கிட்டு சத்யராஜ் அவர் சொன்னாருன்னா அவர் வந்து கொலை பண்ணிட்டு அந்த பணத்தை அவர் திருடிக்குவாரு. இதுதான் அவங்களோட கான்செப்ட். இதை வந்து எப்படி கண்டுபிடிச்சு அவங்க கடைசியில் அந்த கும்பலை பிடிச்சாங்க அப்படிங்கறது அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதை வந்து அந்த சின்ன பையன் கேரக்டர்ல விஜயகாந்த் சாரோட பையனா வர கேரக்டர் சூப்பரா நடிச்சிருப்பாங்க தம்பி. அந்த பையன் தான் அந்த கொலையை பார்த்துட்டு ஒவ்வொரு சீனும் பதட்டமா ஏற்படுத்துற மாதிரி அந்த சீன் அமைச்சிருப்பாங்க மணிவண்ணன் சார். இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இது சொல்லும்போது கதையா சொல்லும்போது உங்களுக்கு ஒரு இதா இருந்தா கூட இந்த படத்தினுடைய காட்சி அமைப்புகள் அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக், இந்த படத்தினுடைய பாடல்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாரா இருக்கும். இந்த படத்தினோட பாடல்கள் அப்படி ஒன்றும் பிரமாதமா கிட் ஆகல. ஆனா இருந்தாலும் நல்லா இருக்கும், கேட்கும் அளவுக்கு இருக்கும். படத்தோட சில பாடல்கள் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வேகத்தடையா அமையும் இந்த படத்துக்கு. அது போலதான் சுலக்ஷனா நடிப்பும் பரவாயில்ல. அவங்க வந்து மனைவியா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. அவங்க வந்து கோச்சிட்டு போற சீனும், விஜயகாந்த் சார் ரொம்ப ஃபீல் பண்ற சீனும், அந்த கிளைமேக்ஸ்ல அவங்க ஒண்ணு சேர்ற சீனும் அதெல்லாம் நல்லா இருக்கும் அந்த படத்துல. சத்யராஜ் கேரக்டர் வந்து முழு நீள அந்த படத்துல வில்ல. அவர் தான் இந்த படத்தினுடைய முக்காவாசி எடுத்து ஆக்கிரமிப்பாரு இந்த படத்துல. அந்த அளவுக்கு வில்லத்தனம் காட்டக்கூடிய நம்ம சத்யராஜ் வந்து பழைய படங்கள்ல வந்து ஒரு வேற லெவல்ல பண்ணிருப்பாரு. அந்த ஒரு மேஜிக் பண்ணுவாரு வில்லத்தனத்திலேயே. அந்த மேஜிக் இந்த படத்திலையும் பண்ணிருப்பாரு. ஏன்னா சத்யராஜ் மணிவண்ணன் கூட்டணினாவே அது ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது போலதான் இந்த படத்துல வந்து சத்யராஜ் மிக சூப்பரா நடிச்சிருப்பாரு. அது போலதான் விழி சக்கரவர்த்தி சார் வந்து ஒரு சீன்ல படம் எடுக்க வருவாரு. அவர்கிட்ட இருந்த பணத்தை அபியூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஜனகராஜ் வந்து ஒரு இடத்துல வருவாரு. அவருடைய பணத்தையும் அபியூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் காட்சி அமைப்புகள் வந்து மிக தத்ரூபமாகும். உண்மையிலே இதெல்லாம் ஒரு வேலை நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்க போகக்கூடிய சூழலையும் இந்த படமெல்லாம் இருந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்க போனா, இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே அவ்வளவு ப்ராப்பரா நடிச்சிருப்பாங்க. மணிவண்ணன் சார் வந்து விஜயகாந்த் சார் வச்சு எடுத்த 2வது படம் இது. இந்த படமும் ஓரளவுக்கு நல்லா ஓடி ஒரு 100 நாள் பக்கமா ஓடின படம் தான் இந்த படம். ஜனவரி 1ங்கிற படம் வந்து அப்படி ஃபேமஸா ஓடல அப்படின்னு சொன்னா கூட இந்த படம் வந்து ஃபெயிலியர் படம் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜா ஓடின படம் தான். இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லரா அமைஞ்சதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா கதை தான். இந்த படத்தினோட கதை அவ்வளவு பிரமாதமா இருக்கும். கிளைமேக்ஸ் எல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஒரு லாஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். அந்த 1/4 மணி நேரத்துல படம் அப்படியே பயங்கரமா பத்திக்கிட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூப்பரான படம். இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை போய் பாருங்க. ஜனவரி 1 வந்து ஒரு நல்ல ஆவரேஜான ஒரு சூப்பரான படம். கிரைம் த்ரில்லர் சீரியலுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.